வேலும் மயிலும் சேவலும் துணை. துர்வாச முனிவரின் சாபத்தால் இந்திரலோக பதவியை இழந்த இந்திரன் திருமாலின் உதவியுடன் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் மந்திரமலையை மத்தாகவும் கொண்டு தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் ஒரு புறமும் ஏகாதசி தினத்தில் பார்க்கடலை கடைந்தனர். வாசுகி பாம்பு வலிதாங்காமல் கக்கிய விஷத்தினால் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் தீங்கு நேராமல் இருக்க சிவபெருமான் நிழலில் தோன்றிய சுந்தரர் மொத்த விஷத்தையும் ஒரு நாவல் பழம்போல் திரட்டி சிவபெருமானிடம் கொடுத்தார். சிவபெருமான் விஷாபகரண மூர்த்தியாகி அந்த கொடிய நஞ்சினை விழுங்கினார். பார்வதி தேவி சிவனை தன் மடியில் கிடத்தி அவரது வாயிலிருந்து விஷம் கழுத்தினை விட்டு செல்லாதவாறு கை வைத்து அழுத்த சிவனின் கழுத்தில் நீல நிறத்தில் விஷம் தங்கியதால் அவர் நீலகண்டன் ஆனார். அதன் பின் பார்வதியுடன் கைலாயம் செல்லும் வழியில் பார்வதியின் மடியில் படுத்து ஓய்வெடுத்த இடமே சுருட்டப்பள்ளி ஆகும். சிவபெருமான் பள்ளி கொண்டிருப்பதால் பள்ளி கொண்டீஸ்வரர் என அழைக்கப்படும் இத்தலம் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ளது.